வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேமினேஷன் மிஷின். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டில் லேமினேட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் ஆகுது, பட் ஆனால் ஹீட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இதை எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே டாப் கவர் இது லாக் டைப் தான் வரும். இது ஆப்போசிட் அப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்குன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லேமினேட் பண்ணுற ஷீட்டை இதுக்குள்ளே விட்டோம்னா இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு கொடுத்துருப்பாங்க. அது ஹீட்டுக்கு அந்த ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த லேமினேஷனும் ஒட்டிக்கும். ஒட்டும்போது நம்மளுக்கு இந்த பக்கம் லேமினேட் ஆகி பேப்பர் வெளியே வந்துடும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் 2 டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், டிகிரி எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வேணும்னு சொல்லி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு, அதாவது மோட்ரு ஃப்ரண்ட்டு ஃபார்வேர்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு நம்ம இன்னும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஹோல்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட்டில் தான் வச்சுருக்கேன், பட் அப்பையும் நம்மளுக்கு இந்த ஹீட் ஃபங்க்ஷன் ஆகலை, ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் இருக்குது. வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாப் கவர் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சர்க்யூட் போர்டு மட்டும் தான் இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்யூட் போர்டு மட்டும் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஹீட்டு டெம்பரேச்சர் வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி இந்த பல்பு எதாவது டேமேஜ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பல்பு டேமேஜ் ஆகிருந்தால் நம்மளுக்கு ஹீட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா பல்பு எந்த டேமேஜும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவுக்கு உண்டான சப்ளை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரே எரிஞ்சுது. ஹாட்டில் தான் வச்சுருக்கேன். அதாவது கோல்டில் வச்சோம்னா அந்த ரிலே ஆன் ஆகாது. ஹாட்டில் வச்சா அந்த ரிலே ஆன் ஆகி நம்மளுக்கு பல்பு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க இப்போ அதை சப்ளை செக் பண்ணிக்கலாம். ரிலேவுக்கு உண்டான பாசிட்டிவ் நெகட்டிவில் சப்ளை வச்சாவே நம்ம வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு தான் லோடு எடுக்குது. இதில் ஆக்சுவலாக 12 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரிலே ஆன் ஆகும். இதே வேறு கிரவுண்டில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் பக்கம் லோடு எடுக்குது. ஸோ ப்ளஸ் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு அதில் வந்து சுவிட்சிங் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் ஏதாவது ஷார்ட் இருக்குதான்னு முதல்ல வாங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறேன். இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எதுவும் ஷார்ட் காமிக்கலை, நல்லா தான் இருக்குது. பாருங்கள், டிரான்சிஸ்டர் எதுவும் ஷார்ட் காமிக்கல, நல்லா தான் இருக்குது. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ரிலே செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே பார்த்தீங்கன்னா 475 ஓம்ஸ் காமிக்குது. இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1000+ ஓம்ஸ் காமிக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே ஃபால்ட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த லோடு பல்பை ஹையாக இழுக்கிறனால இந்த ரிலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த ரிலேவை முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிலேவை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சப்ளை வராது. வேறு எதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தேடிகிட்டே இருக்க வேண்டியதான். ரிலே ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
டீசால்ட் வச்சு ரிலேவை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி ரிலே. இப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ரிலே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ரிலேங்கிறனால நம்ம அதே வோல்ட் வர ரிலே தான் நம்ம வாங்கி போட்டாகணும். நார்மலாக கடையில் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரிலே. நீங்கள் நார்மலாக பிசிபி ரிலேன்னு கேட்டிங்கனாவே இது 12 வோல்ட் ரிலே தான் எடுத்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஆகணும். அதிக ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஹெவி ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இந்த 24 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கடையில் கேட்கும்போது வோல்ட் என்னென்னு மென்ஷன் பண்ணி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான ரிலே கிடைக்கும். இப்போ இந்த ரிலே பார்த்தீங்கன்னா நான் புதுசு போட்டுவிட்டேன். புது ரிலே சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படி புது ரிலே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ செட் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ரீ செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 203. இந்த ஃப்ரீ செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 203 போட்டிருக்காங்க. அதாவது 203னா 20K ஃப்ரீ செட்டு. அந்த 20K ஃப்ரீ செட்டையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில டைம் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ரெடி ஆயிரும். இந்த 20K ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா ரிலே ஆன் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ செட்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி முன்னே வோல்ட் வரல ரிலே கிட்ட. இப்போ என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணும்போதே தெரியும் நம்மளுக்கு ரிலே ஆன் ஆகிற சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே ஆன் ஆயிடுச்சு. முன்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.2 வோல்ட் தான் வந்தது. இப்போ நம்ம என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 22 வோல்ட் லோடு எடுத்துருச்சு. முன்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வோல்ட் தான் பக்கம் தான் லோடு எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 22 வோல்ட் பக்கம் லோடு எடுத்துச்சு. நம்மளுக்கு ரிலே ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீட் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பேப்பரில் லேமினேஷன் ஷீட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் ஒட்டி வெளியே வந்துடும். இப்போ இந்த மிஷின் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ரிலே மாற்றும் போது பக்கத்தில் இருக்க இந்த ஃப்ரீ செட்டையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டன் ஃபால்ட் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.